வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு பிலிப்பைன்ஸ் நாட்டை ஆண்ட சோழர்களை பற்றி காண இருக்கின்றோம். சோழர்கள் மலேசியா மற்றும் இந்தோனேசியா வரையிலும் சென்றார்கள் என்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் பிலிப்பைன்ஸ் வரை சென்றார்களா என்பது தெரியாது அல்லவா? ஆனால் சோழ வம்சம் பிலிப்பைன்ஸ் வரை ஆட்சி செய்தது என்பதே உண்மை. சேபு நகரம் இன்றைக்கு பிலிப்பைன்ஸ் நாட்டின் விசாயாஸ் என்ற பகுதியில் உள்ளது. இந்தோனேசியாவை ஆண்ட ஸ்ரீ விஜயம் மற்றும் மஜாபஹித், தெற்கு வியட்நாமில் ஆட்சி செய்த சம்பா ஆகிய அனைத்து அரச வம்சங்களிலும் விஜயா என்ற பெயர் புழக்கத்தில் இருந்திருக்கின்றது. விஜயா என்பதை தமிழில் விசயா என்று அழைப்போம். அதிலிருந்து உருவானதுதான் விசாயாஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பெயர் என்று சொல்லப்படுகின்றது. இன்றைக்கு பிலிப்பைன்ஸ் நாட்டில் விசாயாஸ் பகுதி மிகவும் பிரபலமான பகுதியாகும். சேபு நகரம் இந்தோனேசியாவிற்கும் மலேசியாவிற்கும் அருகில் உள்ள ஒரு பகுதியாகும். இந்தோனேசியாவின் கடைக்கோடி மேற்கில் மலேசியாவிற்கும் கீழில் உள்ள தீவுகள் சுமத்ரா. இந்த சுமத்ரா பகுதியில் சோழர்கள் மற்றும் மலாய் இன கலப்பினால் உருவான சோழ வம்சத்தைச் சேர்ந்த ஸ்ரீ ராஜமுர லுமாய் என்ற மன்னன் இருந்திருக்கின்றார். அவரை சுருக்கமாக ஸ்ரீ லுமாய் என்று சொல்கின்றனர். இவர்தான் பிலிப்பைன்ஸ் நாட்டின் சேபு நகருக்கு சென்று அங்கு ஓர் அரசினை நிறுவியிருக்கின்றார். ஸ்ரீ லுமாய் மன்னர் இன்றைய சேபு தீவினை முழுமையாக ஆட்சி செய்யவில்லை. மாறாக சிங்கபாலா என்ற பெயரில் இருந்த ஒரு பகுதியை மட்டும்தான் ஆட்சி செய்திருக்கின்றாய். ஸ்ரீ லுமாய் மன்னருக்கு ஸ்ரீ அல்ஹோ, ஸ்ரீ உகோப், ஸ்ரீ பராங் மற்றும் ஸ்ரீ பாண்டுங் என 4 மகன்கள் இருந்தனர். ஸ்ரீலுமாய் மன்னருக்கு பின் அவரது மகன்கள் அப்பகுதியை பிரித்து ஆட்சி செய்திருக்கின்றனர். ஸ்ரீ அல்ஹோ சேபுவின் தெற்கு பகுதியை, அதாவது இன்றைய மிண்டனாவோ பகுதியில் இருக்கும் புட்டுவான் பகுதியை புட்டுவான் ராஜநாடு என்ற பெயரில் ஆட்சி செய்தார். அவருக்கு பின் அவரது மகன் சியாகு ராஜா ஆட்சி செய்தார். ஸ்ரீ உகோப் மற்றும் அவருக்கு பின் அவரது மகனான கொலம்போ ராஜா சேபுவின் வடக்கு பகுதியை ஆண்டனர். அப்போது அங்கு வந்த மெகலன் அவர்களுடன் இரத்த உடன்படிக்கை செய்து கொண்டு அந்த 2 பகுதிகளையும் ஸ்பானியர்களின் ஆளுகைக்குள் கிபி 1521 ஆண்டு கொண்டு வந்தார். ஸ்ரீலுமாய் மன்னரின் 3வது மகனான ஸ்ரீ பராங் உடல் நலம் குன்றி இருந்ததால் ஆட்சி அதிகாரத்திற்கு வரவில்லை. ஆனால் அவரது மகனான துபாஸ் ராஜா சேபுவின் ஒரு பகுதியை சேபு ராஜநாடு என்ற பெயரிலேயே ஆட்சி செய்திருக்கின்றார். அவருக்கு பின்னர் அந்த பகுதியும் இவர்களது கைவிட்டு போய்விட்டது. ஸ்ரீலுமாய் மன்னரின் 4வது மகனான ஸ்ரீ பாண்டுங் தந்தையின் மறைவிற்கு பின்னர் சிங்கபாலாவின் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். அவருக்கு பின்னர் அவரது மகனான ஸ்ரீ ஹமாபர் என்று அழைக்கப்பட்ட ராஜா ஹுமாபோன் ஆட்சிக்கு வந்தார். அவர் 1521 ஆண்டு அப்பகுதிக்கு மெகலன் தலைமையில் வந்த ஸ்பானியர்களை பற்றியும் அவர்களுடன் நடந்த போரில் தனது பெரியப்பா மற்றும் சித்தப்பா மகன்கள் இரத்த உடன்படிக்கை செய்து நாடு இழந்ததையும் கேள்விப்பட்டு தானும் மெகலனுடன் அப்படியோர் உடன்படிக்கையை செய்து கொண்டார். அத்தோடன்றி அவரும் அவரது மனைவியும் குடிமக்களில் சிலரும் ஏப்ரல் 14, 1521 ஆண்டு, அதாவது சித்திரை 1 தேதி அன்று கிறித்தவ மதத்திற்கு மாறினர். இன்றைக்கு பிலிப்பைன்ஸ் நாட்டின் பிரதான மதமாக விளங்கும் கிறித்தவ மதத்தை தழுவிய முதல் நபராக ராஜா ஹுமாபோன் அறியப்படுகின்றார். இருப்பினும் 1565 ஆண்டு வரையிலும் அங்கு கத்தோலிக்க குருமார்கள் இல்லாத காரணத்தால் கிறித்தவ மதம் அதிகம் பரவவில்லை. ஸ்ரீ பாண்டுங் மன்னருக்கு ஸ்ரீ லமாராவ் என்றொரு மகன் இருந்ததாகவும் அவரது வாரிசுகள் சேபு தீவிற்கு கீழ் இருக்கும் போஹோல் தீவிற்கு சென்று ஆட்சி செய்தனர் என்றும் குறிப்புகள் உள்ளன. அந்த வம்சத்தின் கடைசி வாரிசான டம்ப்ளோட் என்பவர் கிபி 1622 வரை ஆட்சியில் இருந்திருக்கின்றார். அவரும் அவரது வீரர்களும் ஸ்பானியர்களின் ஏகாதிபத்தியத்தை ஏற்க விரும்பவில்லை.
ஆனால் ஏற்கனவே சேபு தீவின் பெரும்பாலான பகுதிகளை தங்களது ஆளுகைக்குள் கொண்டு வந்த ஸ்பானியர்கள் 100க்கும் மேற்பட்ட தங்களது வீரர்களுடனும் 1000த்திற்கும் மேற்பட்ட சேபுவின் படை வீரர்களுடனும் சேர்ந்து கொண்டு போகோல் பகுதியை 1622ஆம் ஆண்டு புத்தாண்டு தினத்தன்று முற்றுகையிட்டனர். தொடர்ந்து 6 நாட்கள் மலைகளின் மீதேறி இறுதியாக டம்ப்ளோட் மற்றும் அவரது வீரர்களை எதிர்கொண்டனர். அளவில் சிறிய படையினையே கொண்டிருந்தாலும் டம்ப்ளோட் சோழர்களுக்கே உரிய வீர தீரத்துடன் கடுமையான போரில் ஈடுபட்டு உயிரிழந்தார். அவரது மரணத்திற்கு பின்னர் சோழர் வழித்தோன்றல்களின் ஆட்சி பிலிப்பைன்ஸில் முடிவிற்கு வந்தது. ஆனால் இன்றைக்கும் டம்ப்ளோட் மற்றும் மற்றொரு சோழர் வழித்தோன்றலான சிக்கதோனா இருவரும் போகோல் மாகாணத்தின் கதாநாயகர்களாக போற்றப்படுகின்றனர். எனவே அவர்கள் இருவரும் அம்மாகாணத்தின் கொடியிலும் இடம் பிடித்துள்ளனர். என்ன நண்பர்களே, இதுவரையிலும் பிலிப்பைன்ஸ் நாட்டின் ஒரு பகுதியை சோழர்களின் வழித்தோன்றல்களின் ஆட்சி புரிந்த வரலாற்றினை கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். மீண்டும் இதே போன்றதொரு வரலாற்று காணொளியில் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.